வணக்கம் நேயர்களே, இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற காலை உணவு என்னென்னா கம்பு புட்டு. ஆல்ரெடி கம்பு புட்டு எப்படி செய்கிறதுன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் நானும் சொல்கிறேன். ஞாயிற்றுக்கிழமையான நான் எங்கள் வீட்டில் விதவிதமான டிஷ் தான் செய்வோம். அதில் இந்த வாரம் கம்பு புட்டு செஞ்சுருக்கோம். கம்பை வாங்கி நல்லா ஒரு கடாயில் போட்டு வறுத்தரணும். வறுத்துட்டு மிக்சியில் போட்டு அப்படியே ரவா மாதிரி வர்ற அளவுக்கு பொடி பண்ணிக்கணும். பொடி பண்ணி எடுத்து அதுக்கப்புறம் பாயில் பண்ணணும். இட்லி வேவிக்கிற இதில் வச்சு லைட்டாக வேவிச்சிடணும். வேக வச்சதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அளவு தேங்காவை போட்டுக்கணும். தேங்காய் துருவல் இங்கே பாருங்கள், தேங்காய் துருவல் போட்டுக்கணும். ஒரு அரை கப் தேங்காய் துருவல் போடுங்க போதும். அதுக்கப்புறம் தேங்காய் துருவலுக்கு அப்புறம் நாட்டு சர்க்கரையும் போட்டுக்கலாம், இல்லை ஜீனியும் போட்டுக்கலாம். இது ஜீனியும் போட்டு கிளறி யூஸ் பண்ணலாம். கம்பு ரொம்ப உடம்புக்கு ஹெல்த்தியான ஃபுட்டு. குறிப்பாக பெண்களுக்கு இரத்த சோகை இது மாதிரி வர்றதெல்லாம் இந்த கம்பு புட்டு சாப்பிட்றதுனால நீங்கும். இதில் விட்டமின் சி, டி சத்து இருக்குது. இந்த கம்பு புட்டோட காம்பினேஷன் என்ன நம்ம வச்சுருக்கோன்னா, ஆமாங்க, வாழைக்காய் பஜ்ஜி தான். கம்புக்கும் இந்த வாழைக்காய் பஜ்ஜிக்கும் காம்பினேஷனே இல்லை தான். ஆமாம், ஆனால் நாங்கள் கொஞ்சம் இன்றைக்கி மழை வர்ற மாதிரி கிளைமேட் மந்தமாக இருக்கிறதுனால பஜ்ஜி செஞ்சோம். சண்டே ஸ்பெஷலில் கம்பு புட்டுவும் பஜ்ஜியும் காம்பினேஷனில் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வேறொரு வித்தியாசமான டிஷ்ஷில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். தொடர்ந்து என்னோடய ஹாய் கண்ணன் யூடியூப் சேனலை பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் ஒரு அருமையான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.